ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்து கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அடை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த அடை பண்ணுறதுக்கு சின்ன டம்ளர் அளவு ஒரு டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி போட்டுருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு இதை நல்லா ஒரு 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணியை விட்டு ஊற வச்சிடலாம். அது கூடவே இந்த 3 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கணும். எனக்கு இந்த காரம் போதும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இப்போ இதை 2 தடவை நல்லா களைஞ்சின்னு வந்துட்டேன். இந்த மிளகாயில் உள்ள காம்பை ஆய வேண்டாம். காம்பை ஆஞ்சோன்னா விதையெல்லாம் அது உள்ளே விழுந்துடும். அதனால் நம்ம அரைக்கிற போது காம்பை ஆஞ்சிக்கலாம். நல்ல தண்ணியை விட்டு ஊற வச்சிட்டோம்னாக்கா அந்த தண்ணியை விட்டே நம்ம அரைச்சிக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 3 மணி நேரம் எடுத்து அந்த அரிசி நல்லா ஊறி எடுத்து இப்போ நம்ம அடை பண்ணுறதுக்கு மரவள்ளி கிழங்கு நல்லா மண் போக 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு அது தோலை சீவிட்டு கேரட் துருவதில் வச்சு துருவிக்கணும். கொஞ்சம் பெரிய சைஸ் துருவல்லே துருவிக்கலாம். எப்படியும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் பெரிய சைஸ்லேயே துருவிக்கலாம். இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கலாம். பாதி கிழங்கு தான் துருவினேன், மீதி அப்படியே பாதியை வச்சுட்டேன். நம்ம சின்ன டம்ளரில் தான் அரிசி ஊற வச்சதுனால இதுவே எனக்கு போதும். நீங்கள் நிறையா ஊற வச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகாயும் எடுத்து போட்டுட்டு அரிசியையும் அதை போட்டுட்டு நம்ம நல்ல தண்ணியை வச்சு ஊற வச்சதுனால அந்த தண்ணியை விட்டே நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு 1 இன்ச்சு இஞ்சியை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு மண்ணை போக அலம்பிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் கிழங்கு போட்டிருக்கிறதுனால இஞ்சி போட்டுக்கிறேன், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடியாக போட்டுக்கிறேன், கட்டியாக போட்டால் மசியாக. இப்போ இதை அரைச்சின்னு வந்துட்டு காமிக்கிறேன். நம்ம எப்போவும் அடைக்கி அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இந்த அளவு அரைச்சின்ட்டு நம்ம இந்த கப்பால் ஒரு 1.5 கப்பு அரிசி போட்டோம், அதே அளவு கிழங்கு போட்டுக்கலாம். 1 கப்பு இட்லி அரிசியும் 1/2 கப்பு பச்சரிசியும் போட்டோம், 1 கப்பு இந்த கிழங்கு. இந்த துருவின கிழங்கையும் போட்டு ஓரளவு நரன்னே அரைச்சிக்கலாம். ரொம்ப வழன்னு அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் தான் அடை நல்லா இருக்கும், கரகரப்பாக. இப்போ இந்த அடை மாவு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்ச மிக்சியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை விட்டு அதையும் நல்லா அலம்பிட்டு அந்த அடை மாவோடையே விட்டுடலாம். இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 4 கொத்து கொத்தமல்லியும் பொடிசாக கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் நல்லா இந்த அடை மாவில் கலந்துட்டு உப்பு சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உப்பு போடலைன்னா கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் வேணால் தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது. பெரிய பாத்திரமாக எடுத்துட்டுருக்கலாம், ரொம்ப கணக்காக எடுத்துட்டு. வெங்காயம் பிடிக்காதவா இதை அப்படியே கூட வாத்து சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் பிடிக்கிறவா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு வெங்காயம் போட்டு தான் இந்த அடை தட்ட போகிறேன். அதனால் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துன்ட்டு 2 அடைக்கு உள்ள மாவு மாத்திரம் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் வெங்காயம் போட வேண்டாம், அதனால் ஒரு 2 கரண்டி மாவு மாத்திரம் எடுத்துட்டுருக்கேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதில் போட்டு கலந்துக்கேன். அடைனாலே வெங்காயம் போட்டு தட்டினா தான் அடை நல்லா இருக்கும். அதுவும் இந்த மரவள்ளி கிழங்கு அடைக்கு வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கல் நல்லா சூடாக எடுத்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு தோசை திருப்பியால் நல்லா எல்லா இடமும் தடவி விட்டுட்டோம்னாக்கா ஒட்டாமல் வரும் அடை. தோசை எண்ணெய் தான் எண்ணெய் இருந்தால் அது பார்க்குறதுக்கு வராது. அடைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எப்படியும் திக்காக தான் வைப்போம். அதனால் எண்ணெயை விட்டுட்டு டிஷ்யூ வாலெல்லாம் துடைக்க வேண்டாம், அப்படியே வாத்துக்கலாம். ரொம்ப தடியாக வாக்க வேண்டாம். இது கிழங்கு இருக்கிறதுனால நல்லா வேகணும், வெந்தால் தான் அது
வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மெல்லிசாக வாத்துக்கோங்க. இது போல் வாத்துட்டு 4 பக்கமும் இந்த தோசை திருப்பியாலே குழி பண்ணிக்கலாம். குழி பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விடுறதே நல்லா அடை மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா குழியிலையும் சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நிறையா எண்ணெய் விட்டுக்கலான்னு இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் திட்டமாக தான் விடுவேன். அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு வாக்கிறதே அடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சே வேக விடணும். கொஞ்சம் கிழங்கு வேகத்துக்கு லேட்டாகும். நல்லா இங்கே எல்லாம் வெந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு திருப்பி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வாத்து எடுத்துக்க வேண்டியது. இந்த மரவள்ளி கிழங்கு அடை நல்லா சூடாக சாப்பிட்றதே நல்லா டேஸ்ட்டாக கரகரன்னு இருக்கும். அடை அவியல் சூப்பராக இருக்கும். சட்னி, சாம்பார், மிளகாப்பொடி எது வேணால் இதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். மரவள்ளி கிழங்குல நிறையா சத்துக்கள் இருக்குது, தாமிர சத்தெல்லாம் இருக்குது அப்படிங்கிறா. மெடிசன் தயாரிக்க கூட இந்த கிழங்கை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் நம்மளும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு. இந்த அடைக்கு வத்த குழம்பு வெல்லம் கூட நல்ல காம்பினேஷன். எங்காத்தில் இன்றைக்கி வத்த குழம்பும் வெல்லமும் தான் தொட்டுக்கிறதுக்கு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.